ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த காலவேளையிலே நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனம் நமக்கு அளிக்கும் ஒரு ஆறுதல் மிகவும் ஆழமானது. இது ஒரு அழைப்பு. நம்முடைய பாரங்கள் நம் தனியாக சுமக்க வேண்டியதல்ல என்பதை உறுதிப்படுத்துகிறது. தேவன் உங்களை கவனிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். தேவன் தூரத்தில் இருப்பவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சிறிய விஷயங்களில் கூட அவர் கவனிக்கிறார். மத்தேயு 10:30 இவ்விதமாய் சொல்கிறது, உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் தனது குழந்தையை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருப்பது போல தேவனுடைய கிருபை நன்மை அப்படியே நம்மையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் சுமக்கிற கவலைகள் குடும்பம், வேலை, உடல் நலம், எதிர்காலம், தேவைகள் எல்லாம் நம்மை அழுத்துகிறது. தேவன் சொல்கிறார், அதை நீ சுமக்க தேவையில்லை, எனக்கு கொடுத்துவிடு என்று. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பாரங்கள் நம்மீது சுமத்த அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வேலைகளை நம்மீது சுமத்த அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், உங்கள் பாரங்களையும் உங்கள் கவலைகளும் என் மீது வைத்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று. சங்கீதம் 55:22 இவ்விதமாய் சொல்கிறது, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வை, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்களை ஆதரிக்க தேவன் உண்டு. உங்கள் கவலைகளை விசாரிக்க கர்த்தர் உண்டு. ஒரு கனமான சுமை தாங்க முடியாமல் இருக்கும் மனிதன் அதை வலிமையான ஒருவனிடத்தில் கொடுப்பது போல நம் கவலைகளையும் பாரங்களையும் நம் தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது தேவன் அதை கவனிக்கிறவராய் இருக்கிறார். நம்பிக்கையுடன் ஒப்படைக்க வேண்டும். கவலைகளை ஒப்படைப்பது என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அது ஒரு விசுவாசத்தின் செயலாகும். நம் ஜெபத்தில் சொல்ல வேண்டியது, கர்த்தாவே, இந்த பிரச்சனையை உங்களுடையது, நான் உம்மை நம்புகிறேன் என்று வேத வசனம் விதமாய் சொல்கிறது. கவலைப்படாமல் ஜெபத்தில் சொல்லுங்கள், தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை காக்க கடவுது என்று ஒரு குழந்தை தந்தையிடம் தன் பிரச்சனைகளை சொல்வது போல நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது தேவன் அவையை பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு சொல்வது, தேவன் உன்னை கவனிக்கிறார். நீ உன் கவலைகள் எல்லாம் ஒப்படைத்துவிடு, அவர் உன்னை கைவிட மாட்டார். இன்று முதல் கவலைப்படாமல் தேவனிடத்தில் உங்கள் கவலைகளை ஒப்படைத்து ஜெபியுங்கள். நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் வாழுங்கள். கர்த்தர் உங்கள் தீமைகள் எல்லாம் நன்மைக்காக சமாதானத்திற்காக முடித்து அவ்விதமான சமாதானத்தையும் நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு தந்து வழிநடத்துவாராக. God bless you.